இன்றைக்கி நம்ம அம்மா கிச்சனில் பழுத்து வாழைப்பழம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு ஸ்வீட் செய்யலாமா? வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 7 பழம் எடுத்திருக்கேங்க. இது நம்ம தோல் உளிச்சிட்டு பார்த்தோம்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்வீட்டை பொறுத்த அளவுக்கு பழம் வந்து நல்லா பழுத்துருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றிடலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விடலாம். இப்போ இதுக்கு ஒரு பாவு காய்ச்சிக்கலாங்க. 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இது கரைஞ்சால் போதுமான அளவு. இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வடிகட்டி அந்த வாழைப்பழத்தில் ஊற்றிடலாங்க. இதை ஊற்றின பிறகு கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சென்று பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு திக்னஸ் வந்துடும். நல்லா கிளறி கொடுக்கலாங்க. அரை கப்பு நெய் எடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் கூட இருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், மீதி இருக்கிற நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பத்து பாதாம் பருப்பை வந்து நான் துருவி போட்டிருக்கேன். வெள்ளை பூசணி விதை போட்டிருக்கிறேனுங்க. ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. மேலாப்பில் வெள்ளை பூசணி விதை போட்டுட்டு பரிமாறலாம்.